எனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவளுக்கு ஒரு ஆபத்துனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன். நான் என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது. உங்களுக்கு பண தேவை இருந்தா சொல்லுங்க, நான் எவ்வளவு வேணாலும் தரேன். எவ்வளவு வேணும் கேளுங்க. ஒரு 5 லட்சம். என்ன சார் நீங்க செஞ்ச உதவிக்கு வேலை பேசுறீங்க? தப்பு சார். உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. இல்ல தம்பி, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். 1 லட்சம் இல்ல 50,000 ஏதோ ஒரு தொகை கேளுங்க தம்பி, ப்ளீஸ். சார், பணத்தால விலைக்கு வாங்க முடியாத சில விஷயங்கள் உலகத்துல இருக்கு சார். இதுவும் அப்படியே இருந்துட்டு போட்டோம். உங்க பொண்ணு பயந்து போயிருக்காங்க, அவங்களை தைரியப்படுத்தி கூட்டிட்டு போங்க. நன்றி தம்பி. சரி மாமா. எப்பன்னு தான் தெரியல. வர 7ஆம் தேதிக்குள்ள நான் அவருக்கு ஆஞ்சியோ பண்றதுக்கு ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டணும். அட்வான்ஸா 30,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த நேரத்துல ரொம்ப உதவியா இருக்கும். உங்களுக்கு பணம் தேவை இருந்தா சொல்லுங்க, நான் எவ்வளவு வேணாலும் தரேன். எவ்வளவு வேணும் கேளுங்க. என்ன சித்தி, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அந்த பார்வதியை காண்டாக்ட் பண்றதுக்காக அவகிட்ட கொடுத்து வச்சிருந்த போனு அந்த மாயா புடிங்கி வச்சிருக்கா போல. நான் போன் பண்ணேன். அந்த மாயா பார்வதியோட குரல்ல என்ன மரியாதையே இல்லாம வாடி போடின்னு டீ போட்டு பேசுறா. இருந்தாலும் அந்த மாயாவுக்கு ரொம்ப திமிர் தான். அந்த திமிர நான் உடைக்கிறேன். அருந்ததி, நான் அவகிட்ட பேசுறப்போ பின்னாடி டெய்லர் மிஷின் ஓடுற சத்தம் கேட்டுச்சு. சித்தி, 5000 பீஸ் வீட்ல எல்லாம் வச்சு தச்சு கொடுத்துட முடியுமா என்ன? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இல்லம்மா, அவங்க தச்சு கொடுக்க தான் போறாங்க. என்னன்னு சொல்ற? மாயா அந்த காலேஜ் ஆர்டரை முடிக்க போறா. அவ ஜானகிக்கு தெரிஞ்ச ஏதோ மகளிர் குழு தலைவியை புடிச்சு அந்த குழுவுல இருக்கிற பொம்பளைங்க கிட்ட கொடுத்து அந்த 5000 பீஸையும் தச்சு வாங்கி எல்லாத்தையும் பேக் பண்ணி குடோன்ல கொண்டு போய் அடுக்கி வச்சிருக்கா. டேய், யாரா லைட் போடுது? டேய், நாங்க உன் கூட தானடா இருக்கோம். டேய், சீக்கிரம் கொல்றா, சீக்கிரம். என்ன மாமா, அவனுக்கு கிடைச்சானுங்களா? வாங்க உள்ள போய் பாப்போம். உன்ன மாதிரி ஒரு சில்லுண்டியால எங்களை என்ன பண்ணிட முடியும்? நாளைக்கு 5000 பீஸ் கோட் ஆர்டரை சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்ற தான் போறோம். அந்த சந்தோஷமான செய்திய சாரி, உனக்கு அது துக்கமான செய்தி தானே, அது வந்து சேரும். மாமா சொல்லுமா. அவனை என்ன பண்ணலாம்? இப்ப போலீஸ்ல ஒப்படைச்சிடலாமா? ஒப்படைச்சிடலாம். கூட்டிட்டு போங்க. மச்சான், கூட்டு போவோம். ஏய் வாடா, வாடா வாடா. இவங்க என்னதான் உன் சித்தியா இருந்தாலும் இந்த லேடி கூட தொடர்பு வச்சுக்கிட்ட அதுக்கான விலைய நீ சீக்கிரமே கொடுப்ப. உன்கிட்ட இருக்கிற பரதநாட்டியத்தை நம்பு.
அது உன்னை சந்தோஷப்படுத்தும், உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். அதை விட்டுட்டு இவளை பக்கத்துல வச்சுக்கிட்ட அண்ணே, அவனை போலீஸ்ல ஒப்படைக்க கூட்டிட்டு போறாங்க. இப்ப என்ன பண்ண போற? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, அவன் வாயே திறக்க மாட்டான். ஏ மாயா, நாளைக்கு உனக்கு கிடைக்க போறது சந்தோஷமான செய்தி கிடையாதுடி, துக்கமான செய்திதான். கதிர், லஞ்ச் ரெடி. உட்கார், டிஃபன் சாப்பிடலாம். என்ன கதிர், என்ன யோசிச்சுட்டு இருக்க? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம நேற்று நடந்த பிரச்சனையில வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. வண்டியில பெட்ரோலும் இல்ல. அதுக்கே எப்படியும் 1000 ரூபாய் தேவைப்படும். நான் இருக்கிற பணத்துல இருந்து எடுத்து தரேன். முதல்ல வண்டியை சரி பண்ணி வேலையை பாரு, ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையாவே இருக்குதுண்ணா. விடுடா, சரி, வருத்தப்படாத. கதிர் இருக்காரா? சொல்லுங்க சார். நீங்க தான் கதிரா? நான் தான் சார் கதிர். உங்களை எஸ்பி ஆபீஸ்க்கு கூட்டு வர சொல்லியிருக்காங்க. எதுக்கு? ஏன் எதுக்கு சொன்னதான் சார் வருவீங்களோ? சார் அது வந்து என்ன வந்து போயின்னு, சீக்கிரம் வாங்க போலாம். சார் சார், என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலையே சார். எதுக்காக ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? இன்ஸ்பெக்டர் ஐயா கூட்டு வர சொன்னாங்க. எதுவா இருந்தாலும் அங்க வந்து பேசிக்கங்க. சீக்கிரம் வாங்க.